கீதமானவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே தொடங்குவோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி அங்கே யாத்ராகமத்திலே நாம் பார்ப்போம். கர்த்தரை புகழ்ந்து பாடுவது மகிழ்ச்சி. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை மகிழ்ந்து பாடும்போது அவரே என் தேவன் என்றும் சொல்லுகிறார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் அவரே என் தகப்பனுடைய தேவன் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஆகையால் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள தங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று நினைத்து இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார். அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெறுகிறார்கள். தங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதை இஸ்ரவேல் புத்திரர் அங்கீகரிக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.